அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஜிடிஆர்பி 2025 எக்ஸாமுக்கான லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். அதே போல் இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான லேட்டஸ்ட் அப்டேட்டை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம இந்த லேட்டஸ்ட் ப்ரெஸ் நியூஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ இந்த ப்ரெஸ் நியூஸ் பார்த்தீங்கன்னா 3/11/2025 இன்னைக்கு வந்து வெளியாக இருக்குது. அதாவது இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான எக்ஸாம் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது 15/11/2025, 16/11/2025 இந்த தேதிகளில் நடைபெற போவதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட், அதாவது நுழைவுச் சீட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிவிடலாம், கேண்டிடேட்ஸ் வந்துட்டு அவங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து அவங்க அந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துக்கிறாங்க. அதே போல் இந்த நுழைவுச் சீட்டை பதிவிறக்கம் செய்ய இயலாதவர்களுக்காக ஆசிரியர் தேர்வு வாரியத்தில், அப்போ டிஆர்பி அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு சிறப்பு முகாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது 4/11/2025 to 10/11/2025 வரைக்கும் ஒரு சிறப்பு முகாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஏதாவது யூசர் ஐடி லாகின்லையோ பாஸ்வேர்ட் லாகின்லையோ ஏதாவது அப்லோடிங்கில் பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இந்த சிறப்பு முகாமை பயன்படுத்தி உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள். அதாவது வேலை நாட்கள், ஒர்க்கிங் டேஸா அப்படிங்கிறத கேட்டுட்டு நீங்கள் வந்து போங்க. அப்போ இந்த நுழைவுச்சீட்டு பதிவிறக்கம் செய்வதிலோ அல்லது வேறு ஏதேனும் குறைகள் இருந்தாலோ இச்சிறப்பு முகாம் அலுவலர்களை ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அப்போ உங்களுடைய குறைகள் ஏதாவது டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னாச்சுன்னா உடனடியாக அங்கே நீங்கள் போனீங்கன்னா, டிஆர்பி அலுவலகத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எல்லாத்தையும் ஒரிஜினல் எல்லாத்தையும் கொண்டு போங்க, அங்கே போய் நீங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? அப்போ இந்த டெட் எக்ஸாம் வச்சதுக்கு அப்புறமா, இப்போ இது வைக்கிறாங்க இல்லையா, டெட் எக்ஸாம் 1 and 2 பேப்பர் 1 பேப்பர் 2 வைக்கிறாங்க இல்லையா, அப்போ இது வச்சதுக்கு அப்புறமா அடுத்தபடியாக என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம். அப்போ இந்த டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா என்ன வரும், யூஜிடிஆர்பி. ஏற்கனவே இந்த செட் எக்ஸாம் ரிசல்ட், சரிங்களா, செட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன வச்சுருக்குறாங்க, காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுருக்குறாங்க. அதே போல் இந்த டெட் எக்ஸாம், சரிங்களா, பேப்பர் 1 பேப்பர் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஜிடிஆர்பி கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அப்போ நீங்கள் இந்த பிஜிடிஆர்பியில் மார்க் கம்மியாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக பாஸ் ஆகலை, மார்க் வராது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த யூஜிடிஆர்பி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ கண்டிப்பாக இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த வருடம் இருக்கும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக எல்லாத்தையுமே போட போகிறாங்க. காலேஜ் டிஆர்பி வந்து ஜனவரியில் போட போகிறாங்க. அதே போல் யூஜிடிஆர்பியும் கண்டிப்பாக வந்து எக்ஸாம் வச்சு போட போகிறாங்க. அதனால் நீங்கள் வந்து தாராளமாக என்ன செய்யலாம், யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்காக நீங்கள் படிக்க இப்போ இருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். யூஜிடிஆர்பிக்காக டெஸ்ட் சீரியஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அது வேணும்னாலும் நம்முடைய ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதில் உங்களுக்கான அந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்குது, நீங்கள் அதில் போய் அட்டன் பண்ணிக்கிடலாம். உங்களுக்கு ரொம்பவே அந்த டெஸ்ட் சீரியஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டு. அப்போ டெட் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக யூஜிடிஆர்பி வரும். யூஜிடிஆர்பிக்கான டேட்டு, அதாவது ஆனுவல் பிளானரில் டேட்டு கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த டேட்டு படி கண்டிப்பாக என்ன செய்வாங்க, இந்த வருடம் டிஆர்பி, அதாவது யூஜிடிஆர்பி கண்டிப்பாக வைப்பாங்க. பிஜிடிஆர்பியில் மார்க் வரல, யூஜிடிஆர்பியில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறீங்க, டெட் எக்ஸாம் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா தாராளமாக யூஜிடிஆர்பி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஓகே. அப்போ வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அது மூலமாக நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.